மாலையை கொண்டு வந்து எனக்கு அறியாமலே நீங்களே அறிந்து கொள்கிறீர்கள். என்ன காரணம்? அது விசித சொல்ற ஐயா ஐயா தவறா நினைக்காது. மாலை வாங்குற இடத்துல தகராது பூ கணக்கு. ஆமா பூ கணக்கு. இந்த மாலை போய் 300 ரூபாய். எனக்கு கோபம் வந்துச்சு. 300 ரூபாய்க்கு தர முடியாது. 150 ரூபாய் சரியா இல்லைன்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவரு என்ன சொன்னார் தெரியுமா? 150 ரூபாய் தர முடியாது, 300 ரூபாய் கொடுத்தா கூட இல்லைன்னா போனா உக்கால போயிட்டான். அப்படி கரப்பை பக்கம் பண்ணிட்டாங்க. நீ 150 ரூபாய் மாலை வாங்கி போடு. உன்னை பின்னாடி கவனிச்சு இந்த மாதிரி யாரு வாங்கி போறது? மண்டல வாங்கி போறோம். மண்டல கைத்துல இங்க நிக்க கொண்டு வந்து புகழோடு தோற்றுகிறேன். தோற்றாமல் என்று மனிதனாக பிறந்தவர் எதிர்நீச்சல் அடிக்க வேண்டும். இந்த நாட்டை எதிர்நீச்சல் அடிச்சு காப்பாற்றுகிறேன். குட்டில் விட்ட விளக்காக குளத்தில் விட்ட விளக்காக இருக்கக்கூடாது. பார்த்தாலும் நம் நாட்டின் குறை என்பதே கோல் நோய்க்கு நிற்கும் என்பார்கள். அதனால் மக்களை காக்க வேண்டும். அந்த கடமையிலிருந்து நான் தவறாமல் எதிரி நீ மக்கள் எல்லாம் கூடி வந்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உரைக்க சௌந்தரி என்று சொல்ல வேண்டிய சௌந்தரி நாடிலே சென்று சௌந்தரி என்று சொல்ல வேண்டிய ஒரு பெண்ணை திருமணம் முடித்த பிறகு இருவரும் நாங்கள் சல்லாபமாக இல்லற வாழ்க்கையை இன்புற்று வாழ்ந்து வரும் நாளிலே முதலிலே ஆம்பளை பையனா? ஆமா, ஆஸ்திக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பெயரோ சங்கர் என்று பெயர் வைத்தேன். அவனால் ஆசைக்கு ஒரு மகள் பிறந்தாள். பிறந்த பெயர், அந்த மகள் பெயர் என்ன தெரியுமா? சொல்லுங்க ஐயா. ஜீவா என்று ஒரு பெண் பிறந்தாள். பிறந்த நாள் விழாவிலே என் மனைவி மாண்டு மடிந்து விட்டார். அன்று
என் மகன் அயலாடி சென்றிருக்கிறார் பட்டப்படிப்பு படிப்பதற்காக. இப்போது என் மகள் கன்னிப்பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்திருக்கிறார். அவளுக்கு திருமணம் முடிக்க வேண்டும். ஆனால் நாம் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்திலே